உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. துலாம் ராசி நேயர்கள் நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எந்த முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் சார்? கண்டிப்பா துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுல ஓரளவுக்கு சவால்கள் கம்மியா இருந்தாலும் ஒரிஜினலா நான் வில்லன்னு சொல்ற மாதிரி அவர்களுக்கு வாழ்க்கை வில்லத்தனமா தான் இருக்கு. என்னன்னா இவங்க வில்லன் இல்ல, வாழ்க்கை வில்லனாக இவங்களுக்கு இருக்கு. எல்லா தரப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை காமிச்சிட்டு தான் இருக்கு. அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பல துலாம் ராசி அன்பர்களை பார்க்க முடியும். நான் உழைச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் ஆஃபீஸில் என்ன மரியாதையும் நடத்தலை, எனக்கு உயர்வையும் கொடுக்கல, பணம் இன்க்ரிமெண்ட்டையும் தரல, என்னால் வேற இடத்துக்கு வேலைக்கும் போக முடியல, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பல சூழ்நிலைகள் காரணமும் இருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் மாறி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி போன்று உழைப்பை நம்பி வாழ்பவர்களுக்கு ஒரு சவாலாக அவங்க அதை பார்க்குறாங்க. தொழில்நுட்பம் முதல்ல சவாலாகத்தான் வரும், அது மறுபடி அதுவே நமக்கு ரொம்ப பெரிய உதவியாகவே இருக்கும். அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், எதுவான. அதனால் துலாம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்று தற்சமயம் இருக்கக்கூடியது குழந்தைகள் தான். வேலை பிரச்சனை ஒரு பக்கம், குழந்தை பிரச்சனை. இந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகள் என்னன்னா, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைகள். துலாம் ராசி என்பவர்களோட குழந்தைகள் படிப்பதில்லை, இவங்களுக்கு பயம். நான் ஆஃபீஸில் படாத அடியெல்லாம் பட்டு அவமானமெல்லாம் பட்டு 30 நாள் உடைச்சு 31 நாள் சம்பளம் கொண்டு வரேன். இவனுங்க என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, எங்கள் அப்பாலாம் என்னை எப்படி வளர்த்தாரு, இவங்க எப்படி இருக்காங்கன்னு அந்த ஜெனரேஷன் கேப் வேற. அது ஒரு ஃபீல் ஆகிடும். டோட்டலாக அவங்க பசங்க எந்த வழியில் போயிடுவாங்களோங்கிற அந்த பயம் நெஞ்ச நெருக்குது. இப்போ இந்த துலாம் ராசி எந்த முருகர் கடவுளை பிடிச்சிக்கிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க லெஃப்ட்லயே டீல் பண்ணுவாங்க சார்? இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவில். இந்த பழனிமலைக்கும் பழமையான கோவில், குட்டி கோவில் தான். அந்த லொகேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். கொடைக்கானல் இருக்கு. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம் பூம்பாறை அப்படிங்கிற கிராமம். கொடைக்கானல் மலையிலேருந்து இறங்கும் போது கொஞ்சம் டைவர்ட் ஆகி ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். இந்த பூம்பாறை கிராமத்துல தான் இந்த குழந்தை வேலப்பர் கோவில் இருக்கு. இது நிறுவியதும் போகர் தான். ஓகே சார். நவபாஷான சிலைய பழனியில நிறுவிட்டு இங்க 10 பாஷான சிலையா குழந்தை வேலப்பர் ஒரு 2 அடி உயரத்துல தான் இருப்பார். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில், அத்தனை வரங்களை அள்ளித்தரக்கூடிய கோவில் இது. பர்சனலி நான் அனுபவப்பட்டு சொல்றேன். ஆக இந்த கோவில்ல இந்த துலாம் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டும். கோவில் போக முடியல, இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோவில், என்னால போக முடியல. அப்போ வீட்லேருந்தே எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு சொல்ற மாதிரி இருந்தா என்னது சார்? வீட்டுல இவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுல முக்கியமானது பித்ரு காரியங்களை கரெக்டா செய்யணும். அதே மாதிரி இவர்கள் இன்னொரு விஷயங்கிறது, துலாம்ல சூரியன் நீச்சம் பெறுவதனால் சொல்றேன், பிதா காரகன். துலாம் ராசி அன்பர்கள் இந்த முருகன் வழிபாடுல வீட்டில் செய்யக்கூடியது குறைந்தது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள், கந்தர் அலங்காரம் இதுல வரக்கூடிய இந்த அருமையான செய்யுளை நம்ம மக்களுக்கு சொல்லுவோம். நாள் என் செய்யும் பிணைதான் என் செய்யும், நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கோள் கூற்றென் செய்யும் அப்படிங்கிற இந்த பாடலை இவர்கள் குறைந்தபட்சம் 11 முறை படிக்க அல்லது கேட்க, யூடியூப்ல இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு, கேட்டாலே போதும்.
இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும். என்னுடைய சுய அனுபவத்துல நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்துல மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுல இருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. முக்கியமான விஷயம், பார்த்து கொடுறது ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு, உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில
நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படியெல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.